கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெபவேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு அற்புதமான காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அப்பொழுது துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஐயா மந்திரவாதம் வைத்து விட்டார்களா, அல்லது ஏதோ என் குடும்பத்திலே பரம்பரை சாபம் எங்களை பிடித்து கொண்டதோ, அல்லது வேறு ஏதாவது சூனியங்களும் சதியும் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதா, அல்லது ஏதாவது மருந்துகள் போட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிரித்து விட்டார்களா, அல்லது என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய்விட்டார்களா என்பனை போன்ற பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் சந்தேகங்களும் நமக்கு வருகின்றது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, துஷ்டனும் அசுத்தனும் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்படுவார்கள். பாருங்கள், சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை யாரோ அவிழ்ப்பார்கள் என்று அல்ல, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு, அவிழ்த்துவிடு. நீங்கள் நிச்சயமாய் மீட்கப்படுவீர்கள். பணமின்றி விலையுமின்றி விற்கப்பட்டீர்கள், இப்பொழுது பணமுமின்றி விலையுமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், முகாந்திரம் இல்லாமல் அவர்களை அசிரியன் ஒடுக்கினான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் உங்களில் நீங்கள் அநேகர் பாடுபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேகருக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் நடக்கிறது ஐயா, காரணம் இல்லாமல் எங்களுக்கு துன்பமும் உபத்திரமும் வருகிறதே, என்னவென்று தெரியவில்லை, வியாதியும் துக்கமும் கஷ்டமும், என்ன காரியம், எதற்காக வந்தது, எப்படி வருகிறது என்று தெரியாத சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் வருகிறது என்று நாம் சொல்லுகிறோம். அநேக முறை அநேகர் பல்வேறு பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 52 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்களுக்கென்று வல்லமை இருக்கிறது, உங்களுக்கென்று அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொன்னது போலவே நீங்கள் உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஐயா, உங்களுக்கென்று அலங்கார வஸ்திரம் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதே, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள். எதை எதை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ளுங்கள். அலங்கார வஸ்திரங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், இதை அணிந்து கொள்ளுங்கள். இதை அபியாசப்படுத்துங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அப்பொழுது என்ன நடக்கும்? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும், அந்த பொல்லாத பேலியாளின் மக்கள் இனி உங்கள் மீது எந்த ஆதிக்கமும் செலுத்த முடியாது. அசுத்தன், அந்த துன்மார்க்கன், அந்த சத்ரு, அந்த சாத்தான், அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்திற்கு உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். எதனால் என்றால், நீங்கள் எழும்பி உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளும் பொழுதும், நீங்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டிய அதிகாரங்களை, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த சூனியமும் சதியும், எந்த மந்திரமும், எந்த பிளாக் மேஜிக்கும், எந்த விச் கிராஃப்டும், எந்த செய்வினையோ அல்லது எந்த சாபமோ அல்லது பிசாசின் வேறு எந்த தந்திரமும் உங்கள் வழியாய் உங்களிடத்திற்கோ, உங்கள் பிள்ளைகளிடத்திற்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ கடந்து வர முடியாது, வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே. ஐயா, அடி, அவமானம், கஷ்டங்கள், குடும்ப குழப்பங்கள், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் என்று சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அம்மா, நீதான் அவுக்கணும் உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை. யாராவது அவிழ்க்க மாட்டார்களா என்று அலைந்து திரிவதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அந்த அதிகாரத்தின்படியே உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து எறியுங்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமும் இன்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார்.
அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் விற்கப்பட்டதெல்லாம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள். நீங்கள் விலையின்றி விற்கப்பட்ட நீங்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நீங்கள் இந்த அதிகாரங்களை எடுத்துக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தேவ சமூகத்திலே இருந்து ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிருபையை, ஒரு ஆவியின் அபிஷேகம், ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதே. அதோடு அந்த அதிகாரத்தோடு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். இது இல்லை, அது இல்லை, யார் என்னை பாதுகாப்பார்கள், எப்படி இந்த உலகத்திலே பிழைக்கப் போகிறேன், ஐயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் இருக்கிற எல்லா தூசிகளையும் உதறிவிட்டு எழுந்திருங்கள். எருசலேமே, என் அன்பு சகோதர சகோதரிகளை, வீற்றிருங்கள். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. நீங்கள் இருக்க வேண்டிய பொசிஷன்ல, நீங்க இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட்ல உங்களை கர்த்தர் எந்த இடத்திலே எந்த தகுதியிலே வச்சிருக்கிறாரோ அதிலே வீற்றிருந்து சிறை போட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீயே அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படிக்கு எகிப்திற்கு போனார்கள். ஏதாவது சகாயம் கிடைக்காதா? எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்காதா? அங்க போனாலாவது, இங்க போனாலாவது, அவங்கிட்ட போனாலாவது, இவங்கிட்ட போனாலாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று என் ஜனங்கள் தங்கும்படிக்கு எங்க போனாங்க? எகிப்திற்கு போனார்கள். அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நாம மந்திரம், பிலிசூனியங்கள் அல்லது குறி சொல்றவர்களையும் மற்ற பரிகாரங்களையும் தேடி நம்ம அலைந்த காலங்கள் உண்டு. ஐயா, அப்படி போக போக அப்படி அலைய அலைய வேதனைக்கு மேல் வேதனை, துன்பத்திற்கு மேல் துன்பம், சோதனைக்கு மேல் சோதனை, உபத்திரவத்திற்கு மேல் உபத்திரவத்தை தான் கண்டோம். அதனால் தான் வேதத்திலே முகாந்திரம் இல்லாமல் அசிரியனும் அவர்களை என்ன செய்தான்? ஒடுக்கினான் என்று இப்பொழுது கர்த்தர் சொல்றார். இப்பொழுது எனக்கு எங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். நம்ம விருதாவாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும், நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை அலற பண்ணுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் இதனால் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது. அவருடைய பிள்ளைகள் அடிக்கப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது நீங்கள் விடுகிற கண்ணீரின் நிமித்தம் அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. எவ்வளவு அழகாயிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நல்ல செய்தி வருகிறது. ஐயா, நற்செய்தியாளன் மூலமாக, சுவிசேஷகன் மூலமாக உங்களுக்கு வருகிற நல்ல செய்தியை பயன்படுத்துங்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஐயா, கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை, வல்லமையை, அந்த பலத்தை, அந்த விடுதலையை, அந்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள். கந்தலான வஸ்திரம், பாவியான வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கை, துஷ்டமான வாழ்க்கையில் இருந்த நம்முடைய பாவங்களை, பாவ வாழ்க்கையை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி துவைத்து நம்முடைய வஸ்திரங்களை பரிசுத்த வஸ்திரங்களாய் மாற்றி இருக்கிறாரே. அந்த அலங்கார பரிசுத்தமான வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள். துஷ்டன் உங்கள் வழியாய் வருவதே இல்லை. உங்களுடைய பரம்பரை சாபங்கள் உங்களை தொடவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளை, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் எழும்பி தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்க பொசிஷன்ல நீங்கள் இருந்து கொண்டு கட்டளையிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் எழும்பு சீயோனே என்று சொல்லப்பட்டபடியே எழும்பி எழும்பி எரிந்து கர்த்தருக்காக பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களே வழக்காடும் வண்ணமாய் கர்த்தர் தந்த பலத்தின்படியே, கர்த்தர் தந்த அதிகாரத்தின்படியே, கர்த்தர் உங்களை அமர்த்திய இடத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. அப்படியே நீங்கள் தேவ வல்லமையை, தேவ கிருபையை, தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இராது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். எல்லா துன்பங்களும், தவிப்புகளும், சஞ்சலமும் ஓடி போகும் உங்களை விட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்,
ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும், இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த புதிய கிருபைக்காக, ஐயா, நீர் கொடுத்த வல்லமைக்காக, நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனி துஷ்டன் எங்கள் வழியாய் வராதபடிக்கு, ஓலாட், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை அழிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும் திருடவும் வராதபடி நீர் அவர்களை சங்கரித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கல்வாரி சிலுவையிலே என் தேவனாகிய கர்த்தர் துஷ்டனுடைய தலையை மிதித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் சத்துருவை, சாத்தானை, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்த அந்த பொல்லாத பிசாசை இவர்கள் காலின் கீழே சீக்கிரமாய் இப்பொழுதே நசுக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எங்கே கஷ்டப்படுகிறார்களோ, எங்கே உபத்திரவப்படுகிறார்களோ, எங்கே சிக்கல், சிரமங்கள், ஆபத்துகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை, ஆரோக்கியம், சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல வாய்ப்புகளுக்காக, நல்ல வேலைகளுக்காக, விசாக்களுக்காக, ஐயா, நல்ல திருமண வாழ்க்கைகளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கர்த்தாவே, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய், எல்லா மந்திரவாதங்களும், எல்லா செய்வினைகளும் இதோடு சுட்டரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை எந்த காரணம் இல்லாமல் இட்ட சாபமும், எந்த விதமான சாபமும், பரம்பரை சாபமும் இவர்களுக்கு நேரே வராதபடி லார்ட், ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாகும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே லார்ட், இவர்களுக்கு விரோதமாய் யார் எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றம் உண்டாகும்படியாய், இந்த பிள்ளைகள் எங்கே பணமும் இன்றி விலையும் இன்றி விற்கப்பட்டார்களோ அங்கே இருந்து இதுபோலவே பணமின்றி மீட்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அசிரியன் இனி முகாந்திரம் இல்லாமல் இவர்களை ஒடுக்காதபடி, அடக்கி ஆளாதபடி லார்ட், இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே லார்ட். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளாகிய என் அன்பு சகோதரிகளுடைய கழுத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே அவருடைய குடும்பத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஃபைனான்ஸிலே இருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் கர்த்தாவே, உங்க நீதியின் வலதுகரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள், இவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், இவர்களை விட்டு பிரிந்து போனவர்கள், ஐயா, இவர்களை மறுதலித்து போனவர்கள் எல்லாம் திரும்பி வரும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பி வரும்படியாய் அவர்களை பின்தொடரட்டும். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் பலவான்களை போன்று அவர்களை பின்தொடரட்டும், பாதுகாக்கட்டும், திரும்ப கொண்டு வரட்டும் சுவாமி. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகளாய் என் சகோதரிகள் இல்லாதபடிக்கு லார்ட், இவர்கள் தூசிகளை, எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா உபத்திரவங்களையும் தூசியை போல் உதறிவிட்டு எழுந்து, மைட்டி காட், நீங்க கொடுத்த அற்புதமான ஸ்டாண்டர்ட்ல உம்முடைய சொந்த பிள்ளைகளாய், குமாரர்களாய், குமாரத்திகளாய், ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாய் நின்று வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகள் மீது பூரண கிருபை பாராட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கூடி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே யார் வியாதியிலும் துன்பங்களிலும், ஐயா, கேன்சர் போன்ற கொடிதான வியாதிகளிலும், பல்வேறு குழப்பங்களிலும், மகா பெரிய கடன்களிலும், தப்பிக்கவே முடியாத பண பிரச்சனைகளிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அன்பு தேவ பிள்ளைகளுக்கு மகா பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் காருண்யமும் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த சிக்கல் சிரமங்களும் இவர்களை தொடாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும்.
இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அன்பு சகோதரி ஸ்ரீலங்காவை சார்ந்த லியா என்ற அன்பு சகோதரியையும் அவருடைய கணவன் சுதாகர் என்ற அன்பு சகோதரனையும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல பிள்ளைகளையும் அவர்கள் செய்து வருகிற வேலைகள் எல்லாவற்றிலும் பெரிய ஆச்சரியமான மாற்றங்களும் கிருபையும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய், குடும்பத்திலே மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த பொல்லாத சத்துரு இப்பொழுதே சங்கரிக்கப்படுகிறான். இனி அவன் உங்கள் வழியாய் வருவதில்லை. இனி அவன் உங்கள் பிள்ளைகளை உங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு இந்த ஜபத்தை நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை விட்டு ஓடி போவான். அதுதான் உண்மை, சத்தியம்.